வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி வக்ர பெயர்ச்சியுடைய பலன்கள். அது என்ன வக்ர பெயர்ச்சிக்கு ஒரு சிறப்பா பலன்கள் அப்படின்னா, வக்ரம் அப்படிங்கிறது ரெட்ராகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுக்கு சரியா 251 டிகிரியில சனி வரும்போது வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அப்படிங்கிறது தன் நிலை மாறி செயல்படுறது. அதாவது அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த கிரகம் வந்து இப்படி நேர்கதியில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிவர்ஸாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ட்ராவல் பண்ணாது நம்மளுடைய பார்வைக்கு அப்படி தெரியும். அப்போது அந்த கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து மாறி செயல்படும். சனிங்கிறவர் ஒரு பாவக்கோள். அவருடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயங்கிறது சனி பெயர்ச்சி. அதில் ஏற்படக்கூடிய அந்த வக்ரம், சனி வக்ரம் அடையும் போது நிறைய பலன்களை பலமாக ஸ்ட்ராங்காக செய்வார். அதோடைய இம்பேக்ட் இந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்குமே இருக்கும். சனி வக்ர பயிற்சி 140 நாள்னாலும் கிட்டத்தட்ட மார்ச் 2025 சனி பயிற்சி முடிகிற வரைக்கே இந்த மாற்றத்தோட தாக்கம் அப்படிங்கிறது நமக்குள்ளெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி அந்த சனி என்ன தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறாரு? கிட்டத்தட்ட 109 டிகிரிக்கு சூரியனில் வரும்போது இந்த சனி திரும்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அந்த 140 நாட்களில் என்னென்ன பலன்கள் எல்லா ராசிக்கும் நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். காலபுருஷனுக்கு 3வது ராசி. புதனுடைய வீடு மிதுனம். பயங்கர இன்டெலிஜென்ட்டான பீப்புள் தான் மிதுன ராசியோடைய பீப்புள். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறத விட வந்து ரொம்ப லாஜிக்கலாக இருப்பாங்க. எதையுமே ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மிதுன ராசிக்கு சனி வந்து ஏற்கனவே ஒரு நட்பு கிரகம் தான். ஸோ சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அஷ்டம சனியினால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மிதுன ராசி. இப்போ திரும்ப பாக்ய சனியாக மாறி இருக்கிறாரு. ஸோ பாக்ய சனியாக மாறும்போது அஷ்டம சனியில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய நல்லது நடக்கும். ஆனாலும் சில ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒரு நல்ல ஸ்தானம். அங்கே போய் ஒரு பாவ கிரகமான சனி ஆட்சியாக வர இருக்கார். கும்பம்ங்கிறது ஒரு ஸ்திர வீடு வேறு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை பலமாக கொடுப்பாரு, ஸ்ட்ராங்காக கொடுப்பாரு. சரி, அப்படி என்ன தான் நடந்துட்டுருக்கு மிதுன ராசிக்குன்னா, பொதுவாகவே 9th ஹவுஸ் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் லக்னு சொல்லுவோம். உங்களுடைய பாஸ்ட் கர்மா அதோடைய அந்த கிட்டத்தட்ட அந்த பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ண நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறது 2 இடம். ஒன்று 5ஆம் இடம், இன்னொன்று 9ஆம் இடம். அப்போது பாஸ்ட் லைஃப் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகுது இந்த சனி பயிற்சியில். போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்குமான பலன்களை சனி கொடுப்பாரு. என்ன ரீசன்னா, அவர் கர்மகாரகன். ஒரு நீதிமான்னு சொல்லலாம், நீதி தேவதைன்னு சொல்லலாம், ஜஸ்டிஸ் பிளானட் அப்படின்னு சாட்டனை சொல்லுவாங்க. அப்போது இந்த 9th ஹவுஸில் சனி இருக்கும்போது போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண விஷயங்களுக்கான நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்ருக்கீங்க. நல்லதா கெட்டதான்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். 5ஆம் இடத்தை பார்க்கணும். சுய ஜாதகத்தில் 5ஆம் இடமும் சனியும் எப்படி இருக்காங்கங்கிறத பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அப்போ இந்த சனி வக்ரமாகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 9ஆம் இடத்துல உள்ள லக்கை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூடுது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அப்படிங்கிறது நிறைய மெனக்கிடாமல் ஈஸியாகவே நடந்துடும். அப்பாவோட சண்டை, பிரச்சனை, மனஸ்தாபம் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ வேணாலும் இருங்க, உங்களுக்கு அப்பாவோட ஒரு மனஸ்தாபம் பிரச்சனைன்னு இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது தீரும். அப்பாவுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அப்பாவால் ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேபி அப்பா உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறது, பணம் மட்டும் இல்லை, ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் எனக்கு அது கிடைக்கல, அது கிடைக்குது. ஒருவேளை அப்பா எனக்கு இல்லை அப்படின்னாலும் அவருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. சரி, சனியுடைய பார்வை அப்படிங்கிறது 3 இடத்துல விழுது. அது வந்து எப்படி இருக்க போகுது? மேஷத்தில் விழுது. மேஷங்கிறது மிதுனத்துக்கு 11ஆம் இடம். ஸோ சனி வக்ர பார்வை அங்கே விழும்போது இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே தெரிச்ச ஒன்று ராசியாக இருந்தால் மிதுனம் தான். ஃப்ரெண்ட்ஸ்னால பட்டதெல்லாம் போதும். ஏன்னா நானும் நிறைய கிட்டத்தட்ட ஜான்வரியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருங்கன்னு ஒரே ராசியை சொல்கிறேன் அப்படின்னா அது மிதுன ராசி தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு படி மேலே வச்சுருப்பீங்க, 1-2 படியே மேலே வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்டு இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. பட் அவங்களோட சில மனஸ்தாபம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். நிறைய கப்பி ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அதாவது உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கே தெரியாது உங்களை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு, அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படி யூஸ் பண்ணதுனால நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருப்பீங்க. அதெல்லாம் மாறும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. உங்களுக்கு உண்மையாகவே இருக்கக்கூடிய நல்ல ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் பாண்டிங்கிறது ரொம்ப அதிகமாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்கங்க. அது எப்படி என்னோடய ராசி கூட என் ஃப்ரெண்ட்ஸை பாதிக்குமானா, எஸ் பாதிக்கும். நல்லாவும் பாதிக்கும், கெட்டதாகவும் பாதிக்கும். அதனால தான் நம்ம யாரோட சேர்றோங்கிறதுல கவனமாக இருக்கணுங்கிறத பெரியவங்க சொன்னாங்க.
ஸோ எல்லாமே பிளானட்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு அசைவும் பிளானட்ஸ் தான். அந்த மாதிரி இந்த சனி வக்ர பார்வை வந்து 11ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் உங்களுக்கு பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்களால் நல்லா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். மேபி பிஸ்னஸ்க்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல பார்ட்னரை தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல பார்ட்னர் கிடைப்பார். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர் சரி இல்லை அப்படின்னா அவரே விலகக்கூடிய நிலைமையை இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்கும். சரி, ஓகே. 11ஆம் இடம் எப்படி இருக்குது? இப்போ அடுத்த சனியுடைய 7ஆம் பார்வை என்னுடைய 3ஆம் இடத்துல விழுதே, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை விழும்போது சனி பார்வை எப்போவுமே கிடைக்கும். இதுவே 3ஆம் இடத்துல சனி இருந்தார்னா அந்த 3ஆம் இடத்துடைய நல்லதெல்லாம் உங்களுக்கு அபண்டன்ஸாக கிடைக்கும். அதே அந்த 3ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது 3ஆம் இடத்தை பாதிக்குது. அப்போது 3ங்கிறது முயற்சி ஸ்தானம். நினச்சிக்கிட்டே இருக்கேன், செய்ய முடியலை. செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியலை. நினைக்க மட்டும்தான் முடியுது, எதையுமே செய்ய முடியலை. முயற்சி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. எதையுமே ட்ரை பண்ண முடியல. மனசளவில் கோட்டை கட்டுறோமே தவிர எதையுமே ஆக்ஷனில் காட்ட முடியலை. ஸோ அது ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயம் இல்லையா? மனசளவில் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? முயற்சி செய்யணும். அது இவ்வளோ நாள் பண்ணவே முடியல. பட் இந்த சனி வக்ர பயிற்சியில் கண்டிப்பாக பண்ண முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி. ஏன்னா ஹவுஸ் ஆஃப் விக்ட்ரி அப்படிங்கிறது 3rd ஹவுஸ். சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்குறது 3rd ஹவுஸ். நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ்னால உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது 3rd ஹவுஸ். இவ்வளோ நாள் அதை பண்ண முடியல. பட் இனிமேல் உங்களால் ஒரு எஃபர்ட் போட்டு அதில் சக்ஸஸ் ஆகவும் முடியும். அதே மாதிரி இளைய சகோதர ஸ்தானம் 3rd ஹவுஸ். என் தம்பியோடையோ தங்கச்சியோடையோ எனக்கு நல்ல பாண்டிங் இல்லை, பேசலை, வைக்கலை, செய்யலைன்னா இனிமேல் அவங்களோட நீங்கள் நல்லா பேசவோ பழகவோ முடியும். ஏன்னா 11th ஹவுஸும் நல்லாயிருக்கு, 3rd ஹவுஸும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரினாலும் பரவாயில்ல, இளைய சகோதர சகோதரினாலும் பரவாயில்ல, உங்களுக்கும் உண்டான பாண்டிங் நல்லாயிருக்கும். 2 பேருக்குமான ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனை குறிக்கும். நான் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொன்னேன், ஆனால் அது ஒரு பெரிய வில்லங்கம் ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அதை வந்து பெருசாக பிரச்சனை பண்ணிட்டாங்க சுற்றி இருக்கிறவங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை அதிகமாக ஃபேஸ் பண்ணது மிதுன ராசி தான். இது கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப சில்லியாக இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம யதார்த்தமாக ஒன்று சொல்லியிருப்போம், அது ரொம்ப மோசமான ஒரு எம்ப்ராசிங்கான ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை கொண்டு போய் விட்டுருக்கோம். அந்த நிலைமை மாறப்போது. உங்கள் கம்யூனிகேஷன் வந்து கிளியராக இருக்க போது. அதே மாதிரி வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத குறிக்கிறதும் 3rd ஹவுஸ் தான். நீங்கள் ஈவன் இன்டர்நெட் காலிங், வீடியோ காலிங், குரூப் சாட் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்திருக்கும். ஈவன் நெட்வொர்க்கே கிடைக்காம நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி ஃபோன் ரிப்பேர் ஆகிருக்கும். டெக்னாலஜிக்கல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் மாறப்போது. இனிமேல் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியராக இருக்க போகுது. சனியுடைய 10ஆம் பார்வை. சனியுடைய 10ஆம் பார்வைங்கிறது ரொம்ப கொடூரமானதுங்க. அந்த 3rd 7th 10th ஹவுஸ்லேயே ரொம்ப கொடூரமான பார்வை எதுனா 10ஆம் பார்வை தான். ஏன்னா க்ளோசஸ்ட் ஆக்சிஸில் சனி வந்து அந்த சனியுடைய அந்த ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 10ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு விழுது. அப்போ கடன், நோய், எதிரி இந்த 3மே இல்லை, சுத்தமாக இல்லை. கடன் வந்து குறைஞ்சிது, நோய்ங்கிறது நிவர்த்தியாச்சு, எதிரிங்கிறவர் வந்து இல்லவே இல்லை. அப்படி தான் பலன் இருந்திருக்கணும். பட் ஆனால் ஆப்போசிட்டாக கடன் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தது, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளேயே வந்தது. அதுக்கு காரணம் ஸ்திர வீடான கும்பத்திலேருந்து சனி பார்த்தது தான். இப்போ சனி வக்ரத்தில் என்ன ஆக போகுதுன்னா கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய போகுது, மனசு நிம்மதியாக போகுது, நோய்ங்கிறது குறைய போகுது. ஸோ இந்த 6ஆம் இடம்ங்கிறது ரொம்பவே பாசிட்டிவான விஷயந்தான். பட் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க, யாருக்கிட்டேயும் பணம் வாங்காதீங்க. இந்த 2மே உங்களுக்கு நல்லது கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். மிதுன ராசிக்கு ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் முயற்சியில் வெற்றி, உங்களுடைய மனசு நிம்மதியாக இருக்க போது, ஃப்ரெண்ட்ஷிப்னால பெனிஃபிட் கிடைக்க போகுது, நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்க போகிறாங்க, பிஸ்னஸ் நல்லா போக போகுது, அப்பா வழியில் நல்ல விஷயங்கள், லக் ட்ரிகர் ஆக போகுது, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. சில விஷயங்களை பண்ணாதீங்கன்னு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷனை தாண்டி உங்களுக்கு பிரத்யேகமாக ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும், உங்கள் ஜாதகத்தோட பலன் வேணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டான சொல்யூஷனோடு சேர்ந்து வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன். அதனால் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வாழ்த்திக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.